இந்த லுஹருடைய நேரத்தில் நம்ம வெள்ளிக்கிழமையாக இருந்தால் ஜும்மா தினம், வெள்ளிக்கிழமையாக இருந்தால் ஜும்மா தினம். இப்போ முன்னால் 4 தொழலாம் என்று சொன்னால் ஜும்மாவுக்கு முன்னால் 4 தொழலாமா? அதான் சொல்கிறார் இமாம் மிம்பரில் ஏறிக்கிற குத்துபா நடத்த போகிறார். அதான் சொன்னோடனே ஒரு குத்துபா நடத்திடுவார். எழுப்பி எல்லாம் 4 தொழலாமா? பிள்ளை விளங்கிட்டா? அது அதாவது ஜும்மாவுக்கு முன்னால் சுன்னத்து தொழுகைன்னு ஒன்று கிடையாது. ஜும்மா அதாவது சுன்னால் கபிலியான்னு சொல்லி உண்டு. அதாவது ஜும்மாவுக்கு என்ன கிடையாது, ஜும்மாவுக்கு முன்னால் சுன்னத் தொழுகை கிடையாது. நம்ம எப்போ தொழலாம் என்று சொன்னால் அதானுக்கு முந்தி ஜும்மா தினத்தில் சில சுன்னத் தொழுகைகள் இருக்குது. அது சுன்னத் என்று சொல்றதை விட நஃபிலான தொழுகைகள், சுன்னத்துன்னு சொல்றதை விட நஃபிலான தொழுகைகள். எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு சொன்னால் சஹீஹுல் புகாரில் 883வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி பாருங்க. இதை சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சல்மான் ஃபாரிஸ்னா அறிவிச்ச ஒரு ஹதீஸ் ஞாபகம் வச்சுக்கணும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, லா யக்தஸிலு ரஜுலுன் யௌமல் ஜும்ஆ ويتطهر ما استطاع من طهر ويدهن من دهنه أو يمس من طيب بيته ثم يخرج فلا يفرق بين اثنين ثم يصلي ما كتب له ثم ينصت إذا تكلم الإمام إلا غفر له ما بينه وبين الجمعة الأخرى. ஒரு மனிதர் வீட்டில் இருந்து கிளம்புறாரு. கிளம்புற நேரத்தில் குளித்து முடிந்த அளவுக்கு சுத்தமாகி வீட்டில் உள்ள எண்ணெயை பூசி அதே போல் என்ன அதாவது வாசம் பூசி பள்ளிக்கு வர நேரத்தில் 2 பேருக்கு இடையில பிரிக்காமல் அப்படின்னா என்ன கொஞ்சம் நேரத்தோடு வரணும். நிறைய பேர் என்ன சொல்றேன்னா லேட்டாகி வாரது எல்லாத்தையும் பிரித்து போய் என்னது எப்பயும் பிரிக்கிற அங்கேயும் பிரிச்சிருது விளங்கிட்டா, பிரித்து கொண்டு போய் அங்கே முன்னால் போய் உட்கார்ந்துடுறது. இதே முறையான ஒரு நடைமுறை அல்ல. நேரத்தோட வாரத்துக்கு சொன்னால் லா யுஃபர்ரிகு பைனஸ்னே 2 பேருக்கு இடையால போகாமல் அது ஒரு அசிங்கமான செயல். இஸ்லாம் என்ன செய்யுது சொல்லுது. சும்மா குத்திபலஹு அதாவது சும்மா யுசல்லிமா குத்திபலஹு அவருக்கு எழுதப்பட்ட அளவுக்கு அவர் தொழுதால், அவருக்கு எழுதப்பட்ட அளவுக்கு தொழுதாண்டா 2, 4, 6, 8, 10, 12 தொழுதுகண்டே இருக்கிறார். எது வரைக்கும்? அதான் சொல்லும் வரைக்கும். அதான் சொன்னா இமாம் மிம்பர்ல குத்துபா என்ன செய்வார்? ஆரம்பிப்பார். அது வரைக்கும் அவர் தொழுதால் அவருக்கு 2 ஜும்மா, அந்த ஜும்மா அடுத்த ஜும்மா இடையில் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒருத்தர் பள்ளிக்கு போய் நேரத்தோட இருந்து அதாவது பள்ளியில் போய் கஹ்ஃப் ஓதுவது ஹதீஸில் வந்திருக்குதா அல்லது இதில் வந்திருக்குதா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்குரிய செயலாக கஹ்ஃப் வரல. ஜும்மாவுடைய தினத்தில் கஹ்ஃப் ஓதினா சிறப்புண்டு சில ஹதீஸ்கள் வருது சரியா. அதில் சில விமர்சனங்களும் உண்டு. இந்த ஹதீஸை நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம எடுத்துக்கொண்டு சொன்னோம்னா நம்ம அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் கஹ்ஃப் ஓதணும்ன்றது இல்லை. நம்ம என்ன செய்யலாம்? சுபஹுக்கு பிறகு ஓதலாம், வேறு நேரங்கள் என்ன செய்யலாம் அதை ஓதிக்கலாம். அந்த நேரத்தில் தொழுதால் ஒருவர் 2, 4, 5 இப்படி தொழுது இந்த கூலி வந்திருக்குது. என்ன கூலி? இந்த ஜும்மாவுக்கு அடுத்த ஜும்மாவுக்கு இடையில பாவங்கள் என்ன செய்யும்? மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல செய்தி வருது. அப்போ ஜும்மாவுடைய சுன்னத்தல்ல, இது ஜும்மாவுடைய தினத்தில் தொழுகிற ஒரு தொழுகை. அப்போ இது இந்த மாதிரி ஒருவர் தொழுவாராக இருந்தால் சும்மா யுன்சித்து இதா தக்கல்லமல் இமாம், இமாம் ஹுத்பா செய்ய ஆரம்பிக்கிற நேரத்தில் அடுத்து இன்னொன்று செய்யணும், பேசாம அதை கேட்டு கண்டிக்கணும். ஒருவர் எல்லாம் செஞ்சு தொழுதுட்டு வாட்ஸ்அப் பார்த்துருந்தாருன்னு வைங்களேன், அவருக்கு அந்த கூலி என்ன செய்யாது? கிடைக்காது. எல்லாம் முடிச்சுட்டு பாவங்களும் மன்னிக்கப்பட்டாச்சுன்னு ஃபோன் டைமில் ஒரு ரிங் பண்ணுது. சிலர் என்ன செய்யறேன்னா அவங்களோட நீயத்தில் நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுலேன்னு இருக்கு நீயத்தில், ஆனால் சத்தம் கேட்கும் தானே, அப்போ சைலன்ஸில் போட்டிக்க மாட்டாங்க. எடுத்து இப்போ இந்த டைமில் ஏன் மெசேஜ் பண்ணிக்கிறான்னு சைலன்ஸில் போட்டு வைக்கிறது. விளங்கிட்டா? வாட்ஸ்அப் பார்த்தாச்சு. விளங்கிட்டா? அந்த டைமில் என்ன செஞ்சாச்சுன்னா வாட்ஸ்அப்பை பார்த்தாச்சு, ஆனால் அவர் இன்னியத்தில் என்ன நான் பார்க்கலன்றதான் இருக்குது, ஆனால் பார்த்துட்டார் அவர். சிலர் ஃபோனில் ஓதுறது, முன்னால் முஸ்தஃப் எல்லாம் இருக்கும், ஆனால் ஃபோனில் தான் ஓதுறது. ஃபோனில் ஓதிட்டு இருக்க டைமில் என்ன நடக்கும்? திடீர்னு நீங்கள் டேட்டா ஆஃப் பண்ணிக்க மாட்டீங்க, டேட்டா ஒரு மெசேஜ் வந்துடும். அல்லது டேட்டா எல்லாம் ஓஃப் பண்ணி வச்சிருப்பீங்க. விளங்கிட்டா? இந்த வைஃபை கனெக்ஷன் ஒன் பண்ணி வச்சு பக்கத்தில் ஒன்று எப்போயோ ஹாட்ஸ்பாட் போட்டிருப்பீங்க, அது பாஞ்சிருங்க. விளங்கிட்டா? இப்படி ஏதாவது ஒரு முசீபத் செய்தான் அந்த ரேட்டாலாம் இழுத்து விட்டான்னு வைங்களே, உங்களுக்கு என்ன செய்யும்? அது பாலாகும். சாதாரண சில விஷயங்கள பரவாயில்ல, சில மெசேஜ் இருக்கும் உங்களுக்கு பகீரண்ட் ஆக்குற சில மெசேஜாக இருக்கும். அன்றைக்கு ஜும்மா ஃபுல்லாக க்ளோஸ், அன்றைக்கு ஜும்மா ஃபுல்லாக என்ன செய்யும்? நான் இப்படி மெசேஜ் பண்ணிக்கிறான்னு முழு ஜும்மாவும் என்ன செஞ்சிடும்? காலி ஆகிடும். எனவே எங்களை திசை திருப்பக்கூடிய எந்த விஷயத்தை நம்ம வச்சிடக்கூடாது. அதை விட நல்லது மொபைல் ஓபன் பண்ணி விட்டா என்னது பிரச்சனை முடிஞ்சு. இப்படி அதாவது சும்மா யுன்சித் இதா தக்கல்லமல் இமாம் பேச ஆரம்பித்தால் மௌனித்து கேட்கணும். இப்படி நடந்த அவருடைய பாவங்கள் என்ன செஞ்சிடும்? மன்னிக்கப்படும் என்று வருது. அப்போ இது ஜும்மாவுடைய அதாவது நாளில் நம்ம தொழக்கூடிய சுன்னத்துக்கள். அடுத்த சஹீஹ் புகாரில் 883வது இலக்கம் என்னன்னு சொன்னால் அதாவது அதே செய்தி தான். அடுத்த செய்தி அதாவது சஹீஹ் முஸ்லிமில் 2074வது இலக்கம் என்ன செய்தி வருதுன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு ஜும்மா முடிஞ்ச வரும் தொழுகிற இது எத்தனை தொழுவோம்? 2 அல்லது 4. ஜும்மாவுக்கு முன்னால் உள்ள சுன்னத்து 2 அல்லது 4. இதில் பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதா சல்லைத்தும் பஅதல் ஜும்மா. இன்னொரு அறிவிப்பில் இதா கான அஹதுக்கும் முஸல்லியன், உங்கள் ஒருவர் தொழக்கூடியவராக இருந்தால் ஃபல்யுஸல்லி அர்பஅன், இதில் ஃபஸல்லு அர்பஅன் 4 தொழுங்கள் என்று ரசூலுல்லாஹ் கட்டளையாக சொல்றாங்க. நீங்க சுன்னத் தொழுகிறதாக இருந்தா 4 தொழுங்க அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ்.
4 தொழுங்க, 2 2. இதுல சிலர் எப்படி பிரிச்சு வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால், வீட்டில் தொழுதால், அதாவது பள்ளியில் தொழுதால் 4, வீட்டில் தொழுதால் 2, இந்த மாதிரி என்ன செய்ய பிரிச்சு. அதுக்கான இந்த ஆதாரம் இமாம் இப்னு கைம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஜாதுல் மாத்ல அதை சொன்னாலும் கூட அதுக்கான ஒரு அசலான ஒரு தலீல் இல்லை. ஷேக் நாசிர் அல்பானி அவங்க என்ன செய்றாங்க, இதை மறுக்கிறாங்க. இதுக்கான அசல் தலீல் ஒன்று இல்லை. வீட்டில் தொழுதாலும் 2 4 என்று தொழலாம், பள்ளியில் தொழுதாலும் 2 4 என்ன செய்யலாம், தொழலாம். நீ விரும்பினா 2, விரும்பினா 4. வீட்டுக்கு இந்த கணக்கு, பள்ளிக்கு இந்த கணக்குன்றதுக்கு ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லை. அப்ப 4 தொழுங்கன்ற ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வருது, ஜும்மாவுக்கு பின்னால. இன்னொரு செய்தியில எப்படி என்று சொன்னால், அதாவது இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்றார், ஃபைன் அஜில பிக ஷைன், உங்களுக்கு ஏதாவது ஒரு அவசரமாக உண்டு வந்துன்னு சொன்னால், ஃபஸல்லி ரகஅத்தைனி ஃபில் மஸ்ஜித் வ ஸல்லி ரகஅத்தைனி ஃபில் பைத், 2 ரகாத் பள்ளியில் தொழுங்க, 2 ரகாத் போய் என்ன செய்யுங்க, வீட்டில் தொழுங்கன்னு சொல்லி அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் என்ன செய்யறாரு, ஒரு விளக்கத்துக்கு சொல்றாரு. சஹீஹ் முஸ்லிம்ல 2079வது இலக்கத்தில் வரக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், ஜும்மா முடிஞ்ச உடனே இந்த சுன்னத் தொழுகிறோமே, இது ஒரு கவனம் என்று இருக்குன்னு சொன்னால், சலாம் கொடுத்தோன்னே எழும்பி என்ன செய்யக்கூடாது, அந்த சுன்னத்தை தொழக்கூடாது. அதுக்கு என்ன செய்தி என்று சொன்னால், அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை வைக்கிறாங்க. ஃபகாலனா, அதாவது ஒரு நாஃபி இப்னு ஜுபைர் அறிவிக்கிறாரு, அர்ஸலஹு இலா சாயிப் இப்னு உக்த், அதாவது சாயிப் இப்னு நமீர் என்ற அவருடைய ஒரு சகோதரியான உக்தி நமீர் என்றுடைய சகோதரிக்கு சாயிப் என்ன செய்றாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. சாயிப் என்ற நபர் அனுப்பி வைக்கிறாங்க. யஸ்அலு அன் ஷைஇன் ரஅஹு மின்ஹு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு இவருக்கு நடந்த ஒரு சம்பவம் சம்பந்தமாக கேட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஃபகால நஅம் ஸல்லைது மஅஹுல் ஜும்மா ஃபில் மக்சூரா, ஒரு தடவை அவருடைய என்னது மக்சூரால வச்சு, மக்சூரான்னு சொல்றது ஒரு பள்ளி விளங்கிட்டா, பள்ளியோட முன் துண்டில். அப்போ தொழுத நேரத்தில் ஃபலம்மா சல்லம அல் இமாம் கும்து ஃபி மகாமி, அதாவது இமாம் அதாவது தொழுது முடிச்ச உடனே நான் என்ன செஞ்சேன்னா, என் இடத்துல எழுப்பி நின்று ஃபஸல்லைத்து தொழுது. நான் என்ன செஞ்சுட்டேன், தொழுத உடனே ஃபலம்மா தகல அர்ஸல இலைய ஃபகால லா தஅவுத், நான் போன உடனே முஆவியர் கூப்பிட்டாங்கன்னு கூப்பிட்டு சொன்னாங்க, லா தஅவுத், திருப்பி இப்படி என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் தொழுத உடனே தொழுதீங்களே, எப்படி நீங்கள் தொழ வேண்டாம். அதாவது இதா ஸல்லைத்தல் ஜும்அத, ஜும்மாவை தொழுதா ஃபலா தஸில்ஹா பி ஸலாத்தின் ஹத்தா தகல்லம் அவு தஹ்ருஜ், இன்னொரு தொழுகையோடு அதை சேர்க்க வேண்டாம். ஒன்றில் பேசுங்க, இன்னொரு நபரோட பேசுங்க, அல்லது பள்ளியை விட்டு வெளியேறிட்டோ அல்லது ஒரு இடத்துல மாறிட்டோ அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, தொழுங்க. உடனே என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது அப்படின்னா. அப்போ அட்லீஸ்ட் நம்ம அதுக்கார் செஞ்சாலும் ஓகே. உட்கார்ந்து நம்ம திக்ர் செய்கிறோமா, திக்ர் செஞ்சு ஒரு 2-3 நிமிஷம் திக்ர் செஞ்சிட்டாலும் அதுவும் ஓகே. விளங்கிட்டா, வெறுமனே எல்லாம் போய்த்தான் ஆகணும்ன்றதில்லை. அப்புறம் போனால் வரமாட்டான் பள்ளிக்குள்ளே. விளங்கிட்டா, நம்ம ஒருவரோட பேசியோ ஒரு கதையை ஒரு சப்ஜெக்ட் செஞ்சுட்டோ திக்ர் செஞ்சுட்டோ நம்ம என்ன செய்யலாம், நம்ம அந்த சுன்னத்தை தொழலாம். அப்போ சிரியாவில் நடந்த ஒரு சம்பவம் இது சிரியாவில் நடந்த ஒரு சம்பவம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக இதை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், அமரனா பிதாலிக அல்லா தூசல ஸலாத்துன் ஹத்தா நதக்கல்லம வ நஹ்ருஜ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இப்படி என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு கட்டளை இட்டார்கள் அப்படின்னு சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ரைட். இப்போ இந்த சுன்னத் தொழுகையை எப்படி நிறைவேற்றுறது, 4 ரக்காத் வரக்கூடிய சுன்னத் தொழுகை இருக்குதே, 4ஆகவே தொழுகிறதா 2-2ஆக தொழுவதா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அலி ரலியல்லாஹு வழியாக ஒரு செய்தி வருது, ஆனால் லைஃபான செய்தி, திருமிதி அல்லது அபூதாவுல வரக்கூடிய செய்தி, 4ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த லுஹருக்கு முன்னால் சுன்னத்தை தொழுதார் கொண்ட ஒரு செய்தி வருது. அது ஒரு தாயிஃபான ஒரு செய்தி, பலகீனமான ஒரு செய்தி. அடுத்தது சஹீஹுல் புகாரில் இமாம் புகாரி பதிவு செய்கிறாரு, பாருங்க, 2-2ஆகத்தான் தொழ வேண்டும் அந்த பகலுடைய தொழுகைகள் என்பதற்கு வயுஸ்கரு ذلك عن அம்மார் வ அபீதர் வ அனஸ் வ ஜாபிர் இப்னு ஸைத் வ இக்ரிமா வ ஸுஹ்ரி, சில சஹாபாக்களை சில தாபீன்களை சொல்லி காட்டி இவர்கள் வழியாக இவர்கள் எல்லோருமே 2-2ஆக தொழுவதுதான் சிறந்த என்ற செய்தி எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லி இருக்கிறார்கள். வகால யஹ்யா இப்னு ஸயீத் அல் அன்சாரி, யஹ்யா இப்னு ஸயீத் அல் அன்சாரி சொல்றாரு, மா அதரக்து ஃபுகஹா அர்தினா, நான் வாழ்ந்த காலத்து எந்த மார்க்க அறிஞர்களை நான் கண்டதில்லை, இல்லா யுஸல்லிமூன ஃபீ குல்லி இஸ்னத்தைனி மினன் நஹார், பகலுடைய எந்த தொழுகை தொழுதாலும் 2 ரகாத்துல என்ன செய்வாங்க, சலாம் கொடுத்து தான் அடுத்த 2 என்ன செய்வார்கள், தொழுவார்கள். அந்த நிலைமையில தான் கண்டிருக்கிறேன். அப்ப இது ஒரு சாபீன் கட்ட காலத்தில் ஒரு மிகப்பெரிய சுன்னத்தாக இருந்துச்சு. ஏன்னா 2 ரகாத்துல சலாம் கொடுக்குறோம், அந்த வளமையை தான் நாங்களும் என்ன செய்யறோம், இன்றைக்கு செய்யறோம். ஆனால் ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, 4 செய்யறாங்க. சரி, 4 செஞ்சா அவருக்கு என்னது இஜ்ஸாவான்னு கேட்டால் ஓகே, அவருக்கு 4 செய்த கூலி ஓகே, திருப்பி அவர் தொழ வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை, அவர் பெரிய ஒரு பிழை செய்தார் என்பதில்லை. ஆனால் சுன்னா எதுன்னு சொன்னால் 2-2 என்ன செய்யுது, பிரித்து தொழுவதுதான் சுன்னா என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த செய்தியை இமாம் புகாரி அந்த காலத்து வளமையை இமாம் புகாரி என்ன செய்யறாரு, இதுல பதிவு செய்யறார். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.